வணக்கம். இது நம்ம கிங்வே தமிழ் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம கிங்வே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஜனவரி 10 பொங்கல் ஸ்பெஷலாக வெளியான படம் தாங்க விஸ்வாசம். இந்த படம் வெளிவந்து ரசிகர் மத்தியில் ஒரு நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் 8 நாளில் இந்த படம் பார்த்தீங்கன்னா 125 கோடியை கிராஸ் பண்ணிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் ஏற்கனவே வெளியாயிருந்துச்சு. சில பேர் அதுக்கு முரண்பாடான கருத்துக்கள்லாம் வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கெல்லாம் தக்க பதிலடி கொடுக்குற மாதிரி தான் கேஜிஆர் ஸ்டுடியோஸ் நிறுவனம் தங்களோட கருத்தையும் தொடர்ந்து வெளியிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் சமீபத்து பேட்டியில் கூட விஸ்வாசம் படத்தோட தயாரிப்பு தரப்புலேருந்து ஒரு விளக்கம் கொடுத்துருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விஸ்வாசம் படம் ஒரு பிளாக் பஸ்டர். நாங்கள் தயாரித்ததிலேயே அதிக வசூல் செஞ்ச படம். தமிழக தியேட்டர்கள் மூலமாக மட்டுமே 125 கோடி முதல் 135 கோடி வரை வசூல் பண்ணியிருக்கு. விநியோகஸ்தருக்கு 70 முதல் 80 கோடி ரூபாய் வரை பங்கு கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி தகவலை வெளியிட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் இந்த படம் இவ்வளவு பெரிய வசூலை குவிக்க காரணம் அப்படின்ற மாதிரி இந்த படத்தோட தயாரிப்பாளர் ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, விஸ்வாசம் படம் தமிழ்நாட்டில் மட்டும் திரையரங்குகளில் அதிக வசூல் செஞ்ச படம் அப்படின்ற ஒரு சாதனையும் படைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில தியேட்டர்களில் விஸ்வாசம் படம் ஓடிட்டு இருக்கு. அதே போல் அமேசான் பிரைமிலையும் படம் வெளியாகி அங்கேயும் சக்கப்போடு போட்டுட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அமேசான் பிரைமில் வெளியான படங்கள்லேயே விஸ்வாசம் படத்துக்கு தான் அதிக ஒரு வரவேற்பு இருக்கு அப்படின்ற ஒரு தகவலை அவங்களும் வெளியிட்டு இருக்காங்க. நாளையோட விஸ்வாசம் படம் ரிலீஸ் ஆகி 50வது நாளை பூர்த்தி பண்ண இருக்கு. இதனால அஜித் ரசிகர்கள் தமிழக தியேட்டர்களையும் தாண்டி பல வெளிநாடுகளிலும் விஸ்வாசம் படத்தோட 50வது நாள் கொண்டாட்டத்தை ரசிகர்கள் ஆரம்பிச்சிருக்காங்க. பல பேர் பல விதமான கொண்டாட்டத்தை தற்போது இருந்தே ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஸ்வாசம் படத்தோட 50வது நாளை கொண்டாடுற விதமாக தயாரிப்பு தரப்புல இருந்து ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, விஸ்வாசம் படத்தோட ஒரிஜினல் சவுண்ட் ட்ராக்கை நாளைக்கு மாலை 7 மணிக்கு ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு அஃபிஷியல் அப்டேட் விட்டுருக்காங்க. இதுவும் அஜித் ரசிகருக்கு ஒரு இரட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா விஸ்வாசம் படத்தோட 50வது நாள் கொண்டாட்டத்தை கொண்டாட ரசிகர்கள் எல்லோருமே தயாராகிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, விஸ்வாசம் படத்தோட பிஜிஎம் நாளைக்கு 7 மணிக்கு ஒரிஜினல் ட்ராக் ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பை சத்யாஜித் நிறுவனம் வெளியிட்டிருக்காங்க. இதுவும் அஜித் ரசிகருக்கு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை.